வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்குறோம். நாங்கள் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்ருக்கோம். வெளியில் வரும்போது இங்கே நிறைய கடை தெருவுலாம் இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, அதனால எதுவும் வாங்கலை. இப்போ பாருங்கள், கோயிலோட வியூ வந்து நாங்கள் பைபாஸ் ரோட்லேருந்தே எடுத்தோம். பக்கத்துலேயே தான் பைபாஸ் ரோடு இருக்குது. பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மியூசியம் இருந்துச்சு. அந்த மியூசியத்தில் வந்து நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க. ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் இந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் ஆஃப் ராஜேந்திர சோழா. இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு ரூ. 3, பெரியவங்களுக்கு ரூ. 5. இங்கே நிறையா அந்த அந்த டைமில் கிடச்ச சின்ன சின்ன கல், அப்புறம் பானை ஓடு, அப்புறம் இந்த மாதிரி நிறையா பொருள் இருந்துச்சு. அந்த டைமில் மரம்லாம் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் இருந்தது. அந்த மரத்துண்டுகள், ஸ்டோன்ஸு, இங்கே பாருங்கள் சின்ன அம்மி ரொம்ப குட்டியாக இருந்தது. இது அதை விட ரொம்ப குட்டியான அம்மி. அப்புறமா உள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. இந்த டெம்பிள் திருவண்ணாமலையில் இருக்குது. சோழா கட்டின டெம்பிள் தான். அதோட வந்து ஸ்ட்ரக்சர் அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறையா வரைபடங்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து சின்ன சின்ன கண்ணாடி ஓடுகள், அப்புறம் வளையல் துண்டுகள் அதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாகவே போர்டு தான். அவங்களோட பீரியட்ஸில் எப்படிலாம் இருந்தாங்க, எங்கெங்கே போய் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்ற போர்டு. இது வந்து அவங்களோட ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஸ்டார்டிங் இருந்ததுலேருந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த அகழாராய்ச்சி பண்ணாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆர்க்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் தான் இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. 23 வரைக்கும் இங்கே பண்ணியிருக்காங்க. 22, 23யோட முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ வேறு இடத்துக்கு ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க. இங்கேருந்து எல்லாமே தோண்டி எடுத்தது தான் அங்கே அந்த இடத்துல மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து போர்டு. இது வந்து சோழா பேலஸ், கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே தான் பேலஸ் இருந்தது. இந்த இடத்துல தான் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்திருக்காங்க. மாளிகை மேடு. இது நம்ம அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இங்கே வந்தோன்னா இதையுமே நம்ம பார்த்துட்டு போகலாம். அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கார்டன் இருந்துச்சு, மல்லிகை தோட்டம். ஆனால் செடி சின்ன சின்னதாக இருந்தது. இது ஃபுல்லாகவே மல்லிகை தோட்டமாக தான் இருந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. இவங்க வந்து இங்கே என்னென்னலாம் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் சோழர்களோட பீரியட்ஸ், எந்தெந்த பீரியடில் அவங்க இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத எழுதியிருந்தாங்க. இங்கேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் எழுதியிருக்காங்க. இந்த மண்டபம் வந்து 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மண்டபம். இதான் இந்த அரண்மனை. இது ஃபுல்லாகவே தோண்ட தோண்ட உள்ள எல்லாமே சுவர் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, செங்கல் சுவர். அப்போ அதை வச்சு அங்கேருந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. இது மொத்தம் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது இந்த இடம். ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து போய் பார்க்கணும். ஏன்னா நிறையா பள்ளமாக இருந்ததில்ல, அதனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாலும் நமக்கு ரிஸ்க்கு. அதனால் பொறுமையாக தான் போய் பார்க்கணும். இங்கே போகிறதுக்குலாம் அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. அந்த மியூசியமுக்கு மட்டும்தான் அமௌண்ட் பே பண்ணணும். இது நம்ம போயிட்டு ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இது எல்லாமே அங்கேருந்த ரூம்ஸ் போல் இருக்குது. சின்ன சின்னதாக ரூம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பெருசாக ஹால் மாதிரியும் இருந்துச்சு. இது ஒரு அரண்மனை. இது ஆனால் இப்போது இது எப்போயோ பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஆராய்ச்சி இங்கே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் போக போக நிறையா கண்டினியூவாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க.
இதுவே எவ்வளோ பெருசா இருக்கு. இவ்வளோ பெருசா டென்ட் போட்டு அது ஒரு இது மாரி ரெடி பண்ணி அவங்க இத எல்லாமே எடுத்துட்டுருக்காங்க. இது அப்ப அவங்க எடுக்கும்போது இருந்த பிக்சரு. அதுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு பிளேஸ் இருந்தது. இதுக்குள்ளேயும் ஒரு சில பொருள்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு எல்லாமே இதில வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.